அனைவருக்கும் வணக்கம். நீதி கதை 4. ஆத்திச்சூடி. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்களாம், மாணிக்க வாசகம், திருவாசகம். 2 பேர் 2 பசங்க இருந்தாங்களாம். 2 பையங்களும் அவங்க தனித்தனியாக கல்யாணம் பண்ணி தனித்தனியாக ஊரில் இருந்தாங்களாம். எல்லோரும் அவங்க வாடு குடும்பத்தோடு தனியாக இருந்தாங்களாம். தம்பி வாடு தம்பி தனியாக இருந்தாங்களாம். எல்லோரும் கிராமத்தில் திருவிழா வந்துச்சான். கிராமத்தில் திருவிழா வந்துச்சா அவங்க அம்மா அப்பா எல்லோரையும் வாங்கப்பா திருவிழாவுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் குடும்பத்தோடு எல்லோரும் திருவிழாவுக்கு வந்திருக்காங்களாம். வந்திருக்கும்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு பொம்பளையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களாம். எல்லோரும் அண்ணன் தம்பி 2 பேரும் வாப்பா நம்ம 2 பேரும் கடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பேசிக்கிட்டே போகணும் வாப்பா அப்படின்னாங்களாம். அப்போ தம்பி சொன்னாங்களா, அண்ணே உங்களோட கொஞ்சம் நேரம் பேசணும், வாங்க கடைக்கு வெளியே நடந்தே போவோம் அப்படின்னு 2 பேரும் நடந்து போனாங்களாம். அப்போ தம்பி சொன்னாரா, அண்ணே இந்த மாதிரி மச்சினை என்கிட்ட காசு கேட்டார், அவர் கேட்ட காசு என்னால் கொடுக்க முடியல, பாதி காசையாக கொடுத்தேன். ஆமாம், அதனால அவர் சங்கடப்படுறாரு. ஆமாம், கொந்தியா வீட்டில் ஒரு தேவை நடந்துச்சு, அவங்க வீட்டுக்கு நான் போகணும் தேவி, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, கடையில் வேலை இருந்துச்சு, நான் போக முடியலை, அதுக்காண்டி அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் நம்ம பெரியப்பா மையன் ஒரு உதவி செய்ப்பான்னு கேட்டார். அந்த உதவி அப்போதைக்கு என்னுடைய சூழ்நிலை சொல்ல முடியலை, நான் அந்த உதவி செய்யலை. அதுக்காண்டி அவர் என்ன ரொம்ப வருத்தப்படுறாருன்னு எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. நீங்கள் எப்படின்னு எல்லாரையும் அனுசரித்து எல்லாரோடையும் மாமியார் மச்சினே பெரியப்பா சித்தப்பா அக்கா தங்கச்சி எல்லாரோடையும் அனுசரித்து எப்படின்னு போகிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அண்ணன் சொன்னாரா, அப்படிலாம் இல்லைப்பா, எல்லோரும் நமக்கு வேணும், உறவெல்லாம் வேணும், எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரணும் போகணும், நம்ம பிள்ளைங்க தேவைகளுக்கெல்லாம் எல்லோரும் வரணும் போகணும், எல்லோரும் நம்ம சுற்றத்தார் வந்தால் தான் நம்ம தேவை நல்லாயிருக்கும். அதுக்காண்டி எல்லோரையும் எல்லா சொல்கிறையும் பொறுத்துக்கு தான் போகணும். நீ மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கு போய் மச்சினை வீட்டுக்கு போய் எல்லார் வீட்டுக்கும் போய் அதை சரி பண்ணி எல்லாரோடையும் அனுசரித்து போய்க்கப்பா, போனதே நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நல்லாயிருக்கும், போகணும் வரணும். நான் அப்படி தான் எல்லாருக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு எது செஞ்சாலும் மனசை நினைக்காம பெருந்தன்மையாக நல்லா போய்கிட்டு இருக்கேன். அதை கண்டே எல்லோரும் நம்மளையும் அனுசரிக்கிறாங்க, எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வராங்க போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவைன்னா எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்க நம்ம சுற்றத்தாரே முதல்ல வரணும், வந்தால் தான் நம்ம தேவை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தம்பிக்கிட்ட. ஆமாண்ணே, அதுவும் நல்லதானே, நான் எல்லாம் நல்லா செய்கிறேன், நீங்கள் நல்லதே எனக்கு சொன்னீங்க, நல்லா பண்ணுறீங்க, நானும் அதே மாதிரி நல்லா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதை கண்டு எல்லோரும் நமக்கு வேணும்ப்பா, நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத, எல்லாம் பெருந்தன்மையாக போயிரு, நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலாம். சரின்னு வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்து அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் வாங்கி பூசிக்கிட்டு எல்லோரும் அவர் வீட்டுக்கு ரொம்ப நன்றியோட, அண்ணே நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நானும் என் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சொல்லி நல்லபடியாக எல்லா பிள்ளைகளை வளர்த்து நல்லா ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். நன்றி, வணக்கம்.